நாள் சலேசிய சபை வரலாற்றில் ஒரு உன்னதமான நாள். அதிசயங்களையும் அற்புத அடையாளங்களையும் கண்ட நாள். அன்பு, அறிவு, இறை பக்தி என்ற முப்பெரு ஆற்றலை மையமாக வைத்து இளைஞர்களை உருவாக்கும் உன்னத பணிக்கு தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர் நாம் புனித டொன் போஸ்கோ. இறைவனால் இத்திருச்சபைக்கு அளிக்கப்பட்ட அற்புத கொடை இவர். இந்நாளிலே மனங்களை பட்டை தீட்டி வைரமாய் பக்குவப்படுத்தி அதை இறைவன் தங்கும் இனிய இல்லமாய் மாற்றிய அற்புத நிகழ்வினை இப்பொழுது நாம் நடிக்க காண்போம். சிறுவனே, வந்து திருப்பலிக்கு உதவி செய். எனக்கு திருப்பலிக்கு உதவி செய்ய தெரியாதையா. என்ன, பூசைக்கு உதவி செய்ய தெரியாதா? அப்படியா? அட மிருகமே, அப்படியானால் இங்கு எதற்கு வந்தார்? ஐயனுக்கு உண்மையாகவே பூசைக்கு உதவி செய்ய தெரியாது. என்ன, தெரியாதா? ஏன் இந்த சிறுவனை அடிக்கிறாய்? இவனுக்கு பூசைக்கு உதவி செய்ய தெரியாதாம், அதனால்தான் குருவே. அதற்காக அவனை இப்படி அடிக்க கூடாது. சிறுவனை, இங்கே வா. நீ திருப்பலி பூசை கண்டாயா? இப்பொழுது திருப்பலி முடிந்த பின் உனக்கு ஒரு நற்செய்தி சொல்ல போகிறேன். தம்பி, உன் பெயர் என்ன? என் பெயர் பாட்டிலேமே கரேலி. உன் கிராமத்தின் பெயர் என்ன? ஆஸ்தி. உன் தாய் தந்தை எங்கே இருக்கிறார்கள்? நான் குழந்தையாக இருக்கும் போதே இறந்து விட்டார்கள். ஓ, அப்படியா? உனக்கு வயது என்ன? 16. உனக்கு எழுத படிக்க தெரியுமா? தெரியாது அடிகளே. நீ புது நன்மை பெற்று விட்டாயா? இன்னும் பெறவில்லை அடிகளே. நீ மறைக்கல்வி கேட்டது உண்டா? அது உண்மையிலே அடிகளே. உனக்கு நான் மறைக்கல்வி கற்றுக்கொடுத்தால் உனக்கு கற்றுக்கொள்ள விருப்பமா? அதுவே விருப்பம் அடிகளே. அப்படி என்றால் இன்றே மறைக்கல்வி துவக்கலாமா? அருள் வடிவமான அருள் தந்தையை இன்றே துவக்கலாம். தந்தை, தந்தை, மகன், மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, வாழ்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அனைத்து மக்களின் சகாயனையே, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமென். திரு குடும்ப அன்னை, உலகில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் அன்பும் அமைதியும் இறை பக்தியும் நற்பண்புகளும் ஒவ்வொரு குடும்பமும் பெற்றிட அன்னை மரியுடன் வேண்டுவோம். அனைவருமாக பக்தியோடு கரங்களை கூப்பி சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவன் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். லூர்து அன்னை, ஒவ்வொரு கண்டங்களிலும் உள்ள நாடுகளுக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் ஜெபிப்போம். நேர்மையை கடைபிடித்து உண்மை வழியில் நடந்திட வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவன் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். சகாய அன்னை தன் அடைக்கல போர்வைக்குள்ளே நாளும் நம்மை வழிநடத்தும் நம் சகாய அன்னையிடம் நம் சிறுமலர் இல்லத்தையும் அருள் கண்ணீர்களையும் இங்கு பயில்வோர் பணிபுரிவோர் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுவோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.